ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷிகமாரு நாராவோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாரா யார், ஒரு நிமிஷம். ஷிகமாரு அப்படின்றது தான் இவருடைய நேம், நாரா அப்படின்றது இவருடைய கிளான் நேம். ஓகேங்களா, நான் வீடியோவில் நாரா ஷிகமாரு அப்படின்னு மாற்றி சொன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாரா அப்படின்னு சொல்லிட்டேன். ப்ரோ அவர் பேர் நாரா இல்லை, ஷிகமாரு தான் அவருடைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். ஸோ அவங்களுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். சரி, ஓகே. இந்த ஷிகமாரு நாரா யார், இவர் எப்படி டெமரியை காதலிச்சு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாரு அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தேவையில்ல போடுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஸோ லைக் போட மறந்துடாதீங்க. யார் இந்த ஷிகமாரு? கொனகா வில்லேஜில் இருக்கிற ஷிகாகு நாராக்கும் யஷிகோ நாராக்கும் பிறக்கிற ஒரே பையன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாரா. ஷிகமாரு நாரா சின்ன பையனாக இருக்கும் போது ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருப்பான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோச்சி இருக்கான் பார்த்தீங்களா, சோச்சி அக்கமிச்சி. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பசங்க கூட சேர்ந்து விளாட்லான்னு சொல்லிட்டு போவான். பட் அந்த பசங்க நம்ம சோச்சியை சேர்த்துக்க மாட்டானுங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம சோச்சியை புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஷிகமாரு நாரா பார்த்தீங்கன்னா பார்த்துருவான். ஸோ அதன் பிறகு நம்ம நாரா பார்த்தீங்கன்னா சோச்சியோட வீட்டு சைடு நடந்து போயிட்டு இருப்பான். ஸோ அப்போ நம்ம சோச்சியும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம நாரா வந்தோடனே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவார். ஸோ அதன் பிறகு நம்ம நாராவும் அந்த சோச்சியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ அது இவங்க பெருசாக வர வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதன் பிறகு இவங்க எல்லாருமே ஒரு அகாடமியில் தான் படிப்பாங்க. ஸோ அப்போ நம்ம நாரா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பான். இந்த அகாடமியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவும் படிப்பான். ஸோ இப்படியே சில காலங்கள் போகிறது. நம்ம ஷிகமாரு நாரா பார்த்தீங்கன்னா அகாடமியில் ஒரு கிராஜுவேட்டாக மாறி நம்ம அசுமா இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட டீமில் ஒரு மெம்பராக மாறுறான். ஆக்சுவலி இவர் மட்டும் அந்த டீமில் இருக்க மாட்டார். நம்ம அசுமாவோட டீமில் யார் யார் இருப்பாங்கன்னா நம்ம சோஜி, ஈனோ அண்டு ஷிகமாரு நாரா இவங்க மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அசுமாவோட டீமில் இருப்பாங்க. ஸோ இதன் பிறகு தான் ஜூனியர் எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த எக்ஸாம் தான். ஸோ அதில் நம்ம நாராவோட டீம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதன் பிறகு தான் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்க்ரோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரோலை எடுத்துக்கிட்டு யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் பாஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாராவோட டீம் நம்ம சாக்குராவோட டீம் அடி வாங்குறத ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில் நம்ம டீம் 7 பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் கிட்ட பயங்கர அடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம நாராவோட டீம் அதை பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக டோசோ அப்படின்ற ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் 7 அட்டாக் பண்ணுவான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாரா அவருடைய ஷேடோவை வச்சு லாக் பண்ணிடுறாரு. ஸோ அதன் பிறகு என்ன எல்லாருமே சேர்ந்து அந்த டோசோட டீமை பார்த்தீங்கன்னா அடிச்சு ஓட விட்டுறாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு முடியுது. அதன் பிறகு தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த 1vs1 ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு தான். ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாராக்கும் கின்சுச்சி அப்படின்ற ஒருத்தருக்கு தான் சண்டை நடக்கும். ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாரா வின் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறாரு. ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காராக்கும் ராக்லிக்கும் சண்டை நடந்திருக்கும். ஸோ அந்த ஃபைட்டில் நம்ம ராக்லிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அடிபட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அவனை பார்க்கறதுக்காக நம்ம ஷிகமாரு நாராவும் நருட்டோவும் அந்த இடத்துக்கு போவாங்க. அப்பதான் நம்ம காரா ராக்லியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வருவான். பட் அப்போ நம்ம ஷிகமாரு நாராவும் நருட்டோவும் சேர்ந்து அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மைட் கையும் அந்த இடத்துக்கு வந்து அதை ஸ்டாப் பண்ணுவார். ஸோ இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாராக்கும் டெமரிக்கும் ஃபைட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாரா கூட அந்த டோசோ பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கும் நம்ம ஷிகமாரு நாராக்கும் தான் மேட்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா டோசோ கிளம்பி எங்கேயோ ஓட்டு இருப்பான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெமரிக்கும் நம்ம ஷிகமாரு நாராக்கும் ஃபைட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரவுண்டில் நம்ம டெமரியும் சரி ஷிகமாரு நாராவும் சரி வேற லெவலில் சண்டை போடுவாங்க. பட் ஆல்ரெடி நடந்த ஒரு சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அந்த கிரவுண்டில் ஒரு ஓட்டையை போட்டுருப்பான். ஸோ அந்த ஓட்ட வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாரா அவனுடைய ஷேடோவை அமைச்சு நம்ம டெமரியை லாக் பண்ணுவான். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெமரிக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெமரி வந்துட்டு ஷிகமாரு நாராவோட கண்ட்ரோலில் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஷிகமாரு நாரா என்ன பண்ணுவான்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 2 ஸ்டெப் வந்துட்டு ஐயா நான் தோத்துறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிடுவான். ஸோ இவன் கையை தூக்கிறத பார்த்து இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற நம்ம டெமரியுமே பார்த்தீங்கன்னா கையை தூக்கிடுவாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மேட்ச்ல இருந்து விலகி விட்டுறாங்க. அதாவது இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா யாருமே வின் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ இதை பார்த்து நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். பட் நருட்டோவை தவிர மிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ இதன் பிறகு தான் நம்ம ஒரோச்சிமாரு அண்ட் காபுட்டோ ரெண்டு பேரும் ரிலீஃப் லேஜ் அட்டாக் பண்ணி நம்ம இருசன் சருட்டோபியும் அதில் செத்து போயிடுவார். ஸோ அந்த ஃபியூனரல் அப்போ நம்ம நாராவும் இருப்பான் அந்த இடத்துல. ஸோ இருசன் சருட்டோபி இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம லீஃப் லேஜோட 5th அக்காவை பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே தான் ப்ரொமோட் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுனாடே பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாராவை சுனினாவும் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. அதே பூரா அதான் ஷிகமாரு நாரா ஃபெயில் ஆயிட்டானே அவனை பூரா சுனினா ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இருசன் சருட்டோபியை சொல்லியிருப்பாரு. நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிறீங்களோ ஃபெயில் ஆகிறீங்களோ அது மேட்டர் இல்லை, பட் உங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதன் பிறகு நம்ம சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஷிகமாரு நாராவை ஒரு டீமோட லீடராக போட்டு அந்த டீமை பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவை ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வர மிஷனுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அந்த டீமில் யார் யார் இருப்பாங்கன்னா நம்ம சோஜி, ஷிகமாரு நாரா, கிபாட், நருட்டோ அண்ட் நேஜி இவங்க எல்லாருமே அந்த டீமில் இருப்பாங்க. அப்போ நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரோட அந்த சவுண்ட் 4 டீம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டீமா கூட தான் இருப்பாரு. ஸோ அந்த டீமை பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாராவோட டீம் பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சண்டை தான். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஷிகமாரு நாரா பார்த்தீங்கன்னா அவருடைய ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணி அந்த 4 பேருமே பிடிச்சிறாரு. பட் அவனுங்க பார்த்தீங்கன்னா அதுல இருந்து
அசால்ட்டாக எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான கூண்டில் அடைச்சு விட்ருவானுங்க. ஸோ அதிலிருந்து எப்போ வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கீபா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் நம்ம ஷிகமாரு நாராக்கு அதிலிருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதன் பிறகு நம்ம சோஜியோட ஹெல்ப் மூலியமா அதிலிருந்து பேக் சைடு வெளியே வந்துருவாங்க. ஸோ அதன் பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சவுண்ட் ஃபோராவோட சண்டைக்கு போயிடுவானுங்க. ஸோ அப்போ நம்ம ஷிகமாரு நாரா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சாகர் நிலைமை போயிடுவாரு. பட் அப்போ நம்ம டெமரி தான் பார்த்தீங்கன்னா ஷிகமாரு நாராவை காப்பாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம டெமரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சண்டை போடுவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஷிகமாரு நாராவே மறந்து போயிடுவாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேலே கிரஷ் வந்துடும். பட் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ அதன் பிறகு சாசுகேவை ரெக்கவர் பண்ண போனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் லீஃப் வில்லேஜுக்கு ரிட்டன் வந்துருவாங்க. பட் அப்படி ரிட்டன் வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர அடிபட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் படுக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ நம்ம ஷிகமாரு நாரா பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீல் பண்ணுவார். என்னடா இது ஃபர்ஸ்ட் மிஷின்லேயே நம்ம தோத்துட்டோமே, நம்ம இதுக்கு ஃபிட் இல்லையே போல அப்படின்ற மாதிரி நினைச்சிருவான். பட் அப்போ தான் நம்ம ஷிகமாரு நாராவோட அப்பா பின்னாடி இருந்து அதெல்லாம் நோட் பண்ணுவார். ஆக்சுவலாக நம்ம ஷிகமாரு நாராவோட அப்பாவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஐக்கியூ உள்ள ஒரு பர்சன் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாராக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுவார். ஸோ அதன் பிறகு சாண்ட் வில்லேஜஸ் அந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க இல்லையா. அதாவது நம்ம காரா, டெமரி அண்ட் கன்கோரோ. ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க வில்லேஜுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடும். ஸோ அப்போ நம்ம ஷிகமாரு நாரா தான் பார்த்தீங்கன்னா இவங்கள வழி அனுப்புறதுக்காக போயிருப்பாரு. அப்போ நம்ம டெமரி பார்த்தீங்கன்னா ஷிகமாரு நாராவை பார்த்து ஒரு லுக் கூடுவாங்க. ஷிகமாரு நாராவுமே பார்த்தீங்கன்னா டெமரியை பார்த்து ஒரு லுக் கூடுவார். ஸோ நல்லாவே போயிட்டு இருக்கும் அந்த ஒரு லவ். ஐ மீன் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சொல்லாமே சொல்லிப்பாங்க. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கடந்து போகிறது. இதுக்கிடையில் நம்ம ஷிகமாரு நாரா ஏகப்பட்ட மிஷனுக்கு போயிருப்பாரு. பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே இந்த ஜூனியர் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது நம்ம லீஃப் வில்லேஜில் ஜூனியர் எக்ஸாம் இருக்கும்போது தானே அது பாதியிலே ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ அந்த ஜூனியர் எக்ஸாமை மறுபடியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட் வில்லேஜை ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அப்போ சாண்ட் வில்லேஜோட லீடராக இருந்தது வேற யாருமே இல்லை, நம்ம காரா தான். பட் நம்ம ஷிகமாரு நாரா ஆல்ரெடி ஜூனியராக ப்ரொமோட் ஆனதுனால நம்ம ஷிகமாரு நாரா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ரவுண்டே நடத்துவான். நம்ம ஷிகமாரு நாரா எந்த அளவுக்கு டேலண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவன் ஒரு டெஸ்ட் வைக்கிறான்னா அந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மண்டி பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. பட் அந்த எக்ஸாம்லையுமே பார்த்தீங்கன்னா சிலர் பாஸ் ஆகி அடுத்த கட்ட ரவுண்டுக்கு போவாங்க. பட் அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்துடும். ஸோ அதனால நம்ம காராவே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த எக்ஸாம் இதோட ஸ்டாப் ஆகி போச்சு, நீங்கள் யார் பாஸ் யார் ஃபெயில் அப்படின்றத உங்கள் வில்லேஜுக்கு போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அனுப்பிச்சு விட்ருவான். ஸோ அதன் பிறகு நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு லீஃப் வில்லேஜுக்கு ரிட்டன் வந்திருப்பாரு. ஸோ அப்போ நம்ம ஷிகமாரு நாராவும் டெமரி ஒன்றா இருக்கிறத பார்த்து நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலாச்சிட்டு இருப்பான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா சில நாட்கள் போயிடுது. ஒரு நாள் அக்கட்சுக்கி டீம் சேர்ந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அசுமா தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருப்பாரு. ஸோ நம்ம அசுமாக்கும் இடன் அப்படின்ற ஒருத்தனுக்கும் ஃபைட் நடக்குது. ஷிகமாரு நாரா இடன் எல்லாருமா சேர்ந்து ஒரு பர்ஃபெக்டான பிளானை போட்டு இடனை பார்த்தீங்கன்னா கொண்டுருவாங்க. பட் அவன் தான் இம்மோர்டல் இல்லையா. ஸோ அதனால அவன் பார்த்தீங்கன்னா சாக மாட்டான். ஸோ அதன் பிறகு நம்ம இடன் என்ன பண்ணுவான்னா அசுமாவோட பிளட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தரையில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள நின்று ஏதோ ஒரு ஜுட்சு யூஸ் பண்ணுவான். ஸோ அதை யூஸ் பண்ண உடனே நம்ம இடன் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுவான். ஸோ இடன் ஏதோ ஒன்று பெருசாக பண்ண போகிறான் அப்படின்றத உணர்ந்து நம்ம ஷிகமாரு நாரா பார்த்தீங்கன்னா அவருடைய ஷேடோ வச்சு அவனை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவார். பட் எதுவுமே முடியாது. ஸோ ஒரு கட்டத்தில் இடன் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்கிற கத்தியை வச்சு அவனே குத்திப்பான். ஸோ அதனால அவன் பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவான். பட் என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி அவனே குத்திட்டு செத்து போயிடானே அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்லை. பின்னாடி சைடு திரும்பி பார்த்தா நம்ம அசுமா பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாரு. பட் இடன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் நார்மலாக எழுந்து நிற்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இதில் இருந்து இடனோட பவர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். அசுமா இறந்து போனதை பார்த்தா நம்ம ஷிகமாரு நாரா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார். ஆக்சுவலி அவர் மட்டும் இல்லை, அவருடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் நானே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறி எழுத அந்த சீனை பார்த்து. அதுவும் நம்ம அசுமா பார்த்தீங்கன்னா சாகிறதுக்கு முன்னாடி கூட வாயில் சிகரெட்டை வச்சுக்கிட்டு அந்த சிகரெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாரா தான் பார்த்து வைப்பான். ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாக இருக்கும். ஸோ நம்ம அசுமா இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஷிகமாரு நாரா பார்த்தீங்கன்னா அது யோசிச்சு பர்ஃபெக்டான பிளானை போட்டு இடனை கொண்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா யோசிச்சுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம நல்லா பிராக்டிஸும் பண்ணிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் நம்ம நாராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகேடா இடனை போட்டு தள்ளுறதுக்கு நம்ம கிட்ட பர்ஃபெக்டான பிளான் இருக்கு, இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போதும், இடனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ அதனால நம்ம ஷிகமாரு நாரா பார்த்தீங்கன்னா சோஜி மற்றும் மீனோ இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு நம்ம இடனை போட்டு தள்ளுறதுக்காக கிளம்பி போவாங்க. பட் இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடேக்கு தெரிய வந்துடும். ஸோ நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் நம்ம சுனாடேவால் பார்த்தீங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ அதனால நம்ம ககாஷியுமே பார்த்தீங்கன்னா அவங்க கூட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாராக்கும் இடனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாரா ஸ்டார்டிங்கில் என்ன தான் கொஞ்சம் தடுமாறினாலும் போக போக பார்த்தீங்கன்னா அவனுடைய பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவான். இந்த சண்டையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இந்த ஃபைட்டு நீங்கள் பார்த்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதோட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஷிகமாரு நாரா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இடனை லாக் பண்ணி அவளுடைய உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பம்ப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாத்தையும் கட்டி விட்டுட்டு நம்ம அசுமாவோட அந்த லைட்னிங் இருக்கும் இல்லையா, சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஒரு லைட்னிங் யூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இடனை போட்டு தள்ளுவார். அதெல்லாம் வெறித்தனமான ஃபைட்னு சொல்லலாம். அசுமா இறந்து போனதுக்கு அப்புறம் அதுக்காக நம்ம ஷிகமாரு நாரா ரிவெஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு நாரா சிரிச்சா இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு நம்ம ஷிகமாரு நாரா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட ஒரு செஸ் மாதிரியான ஒரு கேம் விளையாட்டுருப்பாங்க. ஸோ அப்பயே நம்ம ஷிகமாரு நாராவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் நம்ம பையன் வளர்ந்துட்டான், அவ்வளோதான் சூப்பர் அப்படின்ற மாதிரி அவர் பெருமைப்பட்டுப்பார். ஸோ இதன் பிறகு நம்ம ஷிகமாரு நாராவோட வாழ்க்கையில் பெரிய சம்பவம் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரையா பார்த்தீங்கன்னா பெயினோட கையில் செத்து போயிருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜிரையா பார்த்தீங்கன்னா ஒரு தவளையோட முதுகில் நம்ம பெயினை பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி எழுதி அதை பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ கிட்ட அமுச்சு விட்டுருப்பாரு. ஸோ அப்போ நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா அந்த தவளையோட முதுகில் என்ன இருக்குது அப்படின்றத டீகோட் பண்ணுறதுக்காக நம்ம ஷிகமாரு நாராவை தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ நம்ம ஷிகமாரு நாராவுமே பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பெயின் லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்து ஆல்மைட்டி புஷை போட்டு லீஃப் வில்லேஜை தரமட்டமாக்கிடுவான். பட் அந்த ஃபைட்டோட எண்ணியில் நம்ம நருட்டோ நாகோட்டோவை டிஃபீட் பண்ணி அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவான். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஷிகமாரு நாராவுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஜாயின் பண்ணிப்பாரு. ஸோ இதன் பிறகு சில நாட்கள் போகிறது 4th கிரேட் நிஞ்சா வாரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 4th கிரேட் நிஞ்சா வாரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகமாரு 4th டிவிஷனில் தான் ஒர்க் பண்ணுவார். இந்த 4th டிவிஷனோட லீடராக நம்ம காரா தான் இருப்பான். ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஸ்பீச்சை கொடுத்து இவங்க எல்லாருக்குமே மோட்டிவேட் பண்ணுவான். ஸோ அதன் பிறகு இந்த 4th டிவிஷனே பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஈனோச்சிகாச்சு அந்த டீம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கிங்காகு பிரதர்ஸ் கூட சண்டை போட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம குராமாவோட சாக்கரா இருக்கும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டஃப் கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து டிஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சீல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம காபுட்டோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிராக சண்டை போடுறதுக்காக நம்ம அசுமா இருக்காரு பார்த்தீங்களா, அவரை ரீஅனிமெண்ட் பண்ணி வர வைப்பாங்க. பட் நம்ம அசுமாவை பார்த்த உடனே நம்ம ஈனோச்சிகாச்சோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபீலிங்கில் போயிடுவாங்க. பட் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு நம்ம அசுமா கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைனலாக நம்ம அசுமாவே பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம அசுமாவே பார்த்தீங்கன்னா பெருமை தான் போடுவார். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா சண்டை போயிட்டே இருக்கும். பட் அந்த இடத்துல நம்ம டோபி என்ட்ரி ஆகி கிங்காக்கு அண்ட் கிங்காக்கு இவங்க ரெண்டு பேருடைய சோலை பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுவோம். டோபியை தடுக்கிறதுக்காக நம்ம ஷிகமாரு நாராவுமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஷாடோவை அமுச்சு விடுவார். பட் அதுலேருந்து நம்ம டோபி பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அந்த டெமனிக் ஸ்டாச்சு இருக்கு பார்த்தீங்களா, அதை வர வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவான். ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 4th கிரேட் நிஞ்சா வார் இன்னும் பயங்கரமாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஷிகமாரு நாராவும் சரி அவங்க அப்பாவும் சரி பயங்கரமாக இது எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த 4th கிரேட் நிஞ்சா வாரோட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா உச்சி ஆகிட்ட 2 ரினியனுமே கிடைச்சிரும். ஸோ அதனால அவன் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட் சுக்கியாமி ஆக்டிவேட் பண்ணுவான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட் சுக்கியாமிக்குள்ள எல்லாருமே மாட்டிப்பாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஷிகமாரு நாராவும் மாட்டிப்பாரு. இந்த இன்ஃபினிட் சுக்கியாமில மாட்டினா எல்லாருக்குமே ஒவ்வொரு கணம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம ஷிகமாரு நாராக்கு என்ன கணம் வந்திருக்குன்னா, நம்ம அசுமா மற்றும் குரனை அவங்களுக்கு ஒரு பையன், நம்ம ஷிகமாரு நாராவோட அப்பா மற்றும் அம்மா இவங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரியான கனவு வந்திருக்கும். பட் இந்த 4th கிரேட் நிஞ்சா வாரோட எண்ணிங்கில் நம்ம மாதரா உச்சியாவை பிளாக் ஜெட்ஸு முதுகில் ஊற்றிருப்பான். ஸோ அதன் பிறகு தான் காகுயா வந்திருப்பா. ஸோ காகுயாவை நம்ம சாசுகே மற்றும் நருட்டோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட் சுக்கியாமில் மாட்டின எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த 4th கிரேட் நிஞ்சா வாரே ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த 4th கிரேட் நிஞ்சா வார் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கக்காஷி தான் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜோட 6th ஒகேகாவா மாறி இருப்பாரு. ஸோ அவருக்கு நம்ம ஷிகமாரு நாரா தான் பார்த்தீங்கன்னா அட்வைசராக இருப்பார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்டன் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். அதன் பிறகு நருட்டோட மூவி ஒன்று இருக்கும். ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கும் இனட்டாக்கும் மேரேஜ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டமரி மற்றும் ஷிகமாரு நாரா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு போவாங்க. பட் ரெண்டு பேரும் போகிறது பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா பொருட்டோ சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டமரிக்கும் ஷிகமாரு நாராக்கும் மேரேஜ் நடந்து ஒரு பையன் பிறந்திருப்பான். அந்த பையனோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷிகடாய். ஸோ இந்த பொருட்டோ சீரிஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஒகேகாவா இருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷிகமாரு நாரா தான் பார்த்தீங்கன்னா அவனுக்குமே அட்வைசராக இருப்பான். ஸோ இந்த பொருட்டோ சீரிஸில் நம்ம நருட்டோ எப்படி ஒகேகாவானா அவனுக்கு அட்வைசராக நம்ம நாரா எப்படி வந்தா அப்படின்றதெல்லாம் பார்ட் 2ல பார்ப்போம். இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிச்சுப்போம். ஸோ கைஸ் நம்ம வீடியோ எடுக்க வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோல ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ யாரை பற்றி போடலாம் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் யாருக்கு வருதோ அந்த வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். சரி, அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மால்டோ பை போயிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.